மிஸ்டர் உழவன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோகோ பிட்டை எப்படி செடிகளுக்கும் மாடி தோட்டத்துக்கு பயன்படுத்தலாம், அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த மண்கலவை எப்படி தயாரிக்கலான்ற 2 டாப்பிக்கையும் ஒரே வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு 5 கிலோ பிளாக் இருக்கக்கூடிய ஒரு கோகோ பிட்டை வாங்கிட்டு வந்து அதை தான் நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ கோகோ பிட்னா என்ன, எதுலேருந்து எடுக்கலான்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒன்றும் இல்லைங்க, நம்ம தேங்காய் உரிச்சதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு பை ப்ராடக்ட் தான் இந்த கோகோ பிட். அதில் இருக்கக்கூடிய நாரை தனியாக பிரித்து எடுத்துட்டோன்னா அதை கயிறு திரிக்க பயன்படுத்திக்கலாம். மீதி இருக்கக்கூடிய ஒரு தேங்காய் பஞ்சுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் இந்த கோகோ பிட். இது வந்து பொதுவாக கார்டனிங்கில் மாடி தோட்டத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இது ரொம்பவே லைட் வெயிட்டானது. மாடி தோட்டத்தில் நீங்கள் ரொம்ப வெயிட் ஏற்றக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கோகோ பிட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஈரத்தை வந்து ரொம்ப அதிகமாக தக்க வச்சுக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ ஒன்ஸ் போட்டு மண்கலவையில் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நாளுக்கு ஈரத்தை தக்க வச்சக்கூடிய தன்மை இருக்கனால இது பெரிதளவும் தோட்டத்தில் பயன்படுத்தப்படுதுங்க. ஸோ இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த கோகோ பிட்டை டேரெக்டாக அப்படியே செடிகளுக்கு போட்டிங்கன்னா செடி கருகி போயிடும். ஏன்னா இதில் வந்து அதிகப்படியான சால்ஸ் இருக்கும். எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால செடிகள் உடனே கருகி போகும். அதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி வாங்கிட்டு வந்த கோகோ பிட்டை 2லேருந்து 3 தடவை நல்லா இந்த மாதிரி தண்ணியில் போட்டு அலசி தனித்தனியாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும், அலசினதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் சால்ட் எல்லாமே நமக்கு வடிஞ்சு போயிடும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா மண்ணும் எவ்வளோ ஒட்டி இருக்குது, தேவையில்லாத அழுக்கும் இதில் அதிகமாக இருக்குங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு 2லேருந்து 3 டைம் நல்லா அலசி அதுக்கப்புறமா அதை புழிஞ்சு எடுத்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மண் இதில் கலந்துருக்குன்னு. ஏன்னா மோஸ்ட்லி இந்த கோகோ பிட்டை ப்ராசஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மல் இந்த மாதிரி நிலத்தில் வெறும் தரையில், அதாவது காங்கிரீட் இல்லாமல் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு நிலத்தில் போட்டு தான் அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதனால தான் நமக்கு இவ்வளோ மண் ஒட்டி இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இது என்ன பண்ணுறோன்னா, ஒரு நாள் இல்லைனா 2 நாள் நல்லா இந்த மாதிரி உலர வச்சுருங்க. உலர வச்சு அதை ஒரு பக்கம் தனியாக எடுத்து வச்சுருங்க. இதை அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ண போகிறது இல்லை. இது என்ன பண்ண போகிறோன்னா, இன்னும் மக்க வச்சு ஒரு சில ப்ராடக்ட் ஆட் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். அடுத்ததாக இந்த கோகோ பிட் பார்த்திங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஈரப்பதத்தை அதிகமாக தக்க வச்சுக்கும். ஆனால் செடிகளுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் இதில் அதிக அளவு இருக்காது. அதுக்காக என்ன பண்ணுறோம், வெர்மி கம்போஸ்ட் இல்லைனா நல்ல மக்கின தொழு உரத்தை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல கோழியெல்லாம் கிளறி எவ்வளோ அழகாக வந்து குப்பையெல்லாம் மக்கி போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஸோ அடுத்ததாக நம்ம என்ன எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமான ஆற்று மணல். ஆற்று மணல் பொதுவாக கார்டனிங்கில் எதுக்காக பாட்டிங் மிக்ஸில் ஆட் பண்ணுவாங்கன்னா, இதோட துகள்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இடைவெளி மூலமாக அதிகப்படியான காற்றோட்டம் இருக்கும். நம்ம வேர்களுக்கு தேவையான காற்றோட்ட வசதியும் மணல் மூலமாக கிடைக்கும். அதுவும் இல்லாமல் சீக்கிரமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா ட்ரைனேஜ் ஆகிறதுக்கான வசதியும் இந்த மணல் மூலமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால தான் நம்ம மண் கலவையில் மணலையும் ஒரு பார்ட்டை ஆட் பண்ணுறோம். ஸோ இது எந்த விகிதத்தில் ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோகோ பிட் மோஸ்ட்லி ஒரு 40% நீங்கள் எடுத்துக்கலாம் மண் கலவையில். அடுத்ததாக மணல் பார்த்தீங்கன்னா ஒரு 15% நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி செடிகளுக்கு ஈரப்பதம் மட்டும் இருந்தால் பத்தாது, அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸையும் நம்ம கொடுக்கணும். அதுக்காக நம்ம எடுத்துகிட்டு வந்த ஃபார்ம் யார்ட் மென்யூர் ஒரு 25% இருக்க மாதிரி கொடுத்துக்கலாங்க. அடுத்ததாக நம்ம இன்னொரு 20% என்ன ஆட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தோட்டத்து மண்ணை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தோட்டத்து மண் செம்மண்ணாக இருந்ததுன்னா ரொம்பவே பெட்டர். அது கிடைக்கலன்னா நார்மல் மண்ணை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை எல்லாம் நல்லா ஒரு மண்வெட்டியை வச்சு நம்ம கலக்கி விட்டுற போகிறோங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம ஆட் பண்ண மணலாக இருக்கட்டும், கோகோ பிட்டு, ஃபார்ம் யார்ட் மென்யூர், நம்மளோட தோட்டத்து மண், இது எல்லாமே எல்லா பக்கமும் நல்லா கலந்து ஒரு பர்ஃபெக்டான மண் கலவையாக நமக்கு ரெடி ஆகிடுங்க. அடுத்ததாக இது கூட ட்ரைகோடெர்மா விரிடி, சூடோமோனாஸ், பாஸ்போபாக்டீரியா அப்படின்னு ஒரு சில நன்மை பயக்கும் பாக்டீரியாக்களையும் ஃபங்கஸையும் ஆட் பண்ணி நீங்கள் இதோட ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப பெட்டரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்குங்க. இதை அப்படியே எடுத்து செடிகளுக்கு யூஸ் பண்ணலாம்னா இன்னொரு ட்ரிக்கும் இருக்குங்க. இது என்னென்னா, ஒரு ட்ரம்லையோ ஒரு ஏதாவது ஒரு கண்டெய்னர்லையோ நீங்கள் எடுத்து ஒரு 15 நாள் நிழலான இடத்துல வச்சு கொஞ்சம் கிளறி விட்டுருங்க. ஏன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இந்த கோகோ பிட், அது கொஞ்சம் மக்கறதுக்கு டைம் ஆகும். அதனால் ஒரு 15 நாள் வந்து இந்த மாதிரி ஒரு நிழலான இடத்துல வச்சு நல்லா கிளறி விட்டிங்கன்னா அந்த கோகோ பிட்டும் மக்கிரும். நம்ம செடிகளுக்கு யூஸ் பண்ணும்போது நல்லா ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். இது கூட நீங்கள் அப்பப்போ நல்லா புளிச்ச மோர் இருக்குது பார்த்தீங்களா, அதை தெளித்து விட்டு ஓரளவுக்கு நல்லா கிளறிட்டு வந்தீங்கனாலும் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் கவுண்ட்டு ரொம்பவே அதிகமாக பெருகிருங்க. பெருகி நம்மளோட கோகோ பிட்டையும் சீக்கிரமாக மக்க வச்சுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.
பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட மாடி தோட்டம் வச்சுருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியே பல வீடியோக்கள் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாவது செடி பதியம் போடணும்னு நினைக்கிறீங்கன்னா, மல்லிகை செடி எப்படி பதியம் போடுறது, செம்பருத்தி செடி எப்படி பதியம் போடுறது, அதுபோல் பல வகையான செடிகள் எப்படி பதியம் போடலான்ற ஒவ்வொரு டெக்னிக்கும் நம்மளோட மிஸ்டர் உழவன் சேனலில் அவைலபிளாக இருக்குது. அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைத்து சொந்தங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.